உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குருமார்களோட ஆசியோடும் சித்தர்களுடைய ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்மீக பயணத்தில் முக்தியையும் மோட்சத்தையும் நம்ம இந்த யோகம் ஞானம் இந்த பாதையில் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணி அதில் லாபத்தை அடையணும் அப்படின்னா, அதில் நன்மையை அடையணும்னா மனித நேயத்தையும் மாண்புள்ள ஒழுக்கத்தையும் ஜீவகாரணத்தை கடைப்பிடிச்சாலே, தர்மத்தை கடைப்பிடிச்சாலே நமக்கு அதில் ஆன்ம லாபம் கிடைக்கும், ஆன்ம சக்தி கிடைக்கும், ஆன்ம நேயம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இப்போ இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கு எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற அனுபவமே காரணம். இப்போது முன்ன இருந்ததுக்கு இப்போது நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டு, அந்த மாற்றத்தின் விளைவாகவே இப்போ இதெல்லாம் உங்கள் முன்னாடி நான் பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேனே தவிர, வேறு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதைத்தான் சொல்லணும். ஏன்னா நான் பட்ட அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும், அதனால சொல்கிறேன். அந்த வகையில் பார்த்தா, மகான் தத்துவராயருடைய காட்சி, அவருடைய அருளாசி, அவருடைய அந்த பார்வை, அவருடைய மகான் தத்துவராயருடைய பார்வை, அந்த தேச்சை, அந்த அவருடைய அருள் எனக்கு அனுபவமாக கிடச்சிருக்கு. உணர்வுபூர்வமாக உணர்ந்து அந்த அனுபவம் எனக்கு கிடச்சி, அந்த ஆன்ம லாபம் எனக்கு கிடச்சதுனால இப்போ நான் இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. முதல்ல இந்த இவர் தத்துவராயர் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம். அதனால எனக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்கிறேன். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தத்துவராயருங்கிறது 15ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். 15ஆம் நூற்றாண்டில், அதாவது 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். இவர் சிதம்பரத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில், அதாவது கடலூர் மாவட்டம், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் சிதம்பரத்துக்கும் வடலூருக்கும் இடையில் வடலூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு, அங்கே சிதம்பரத்துலேருந்து வந்தால் ஒரு 40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல எறும்பூருங்கிற ஊரில் இவர் அஷ்டானம் ஆகியிருக்கிறார். அந்த அஷ்டானம் அப்படின்னு சொன்னால், ஒளி தேகமாகி, பெருமானார் வள்ளலார் மாதிரி இவர் ஒளி தேகமாகி அந்த ஒளி தேகத்தை பெற்று அஷ்டானம், அதிஷ்டானம் சொல்லுவாங்க. அது இப்போ இந்த இதில் நம்ம சித்தர்கள் மார்க்கத்தில், சித்தர்கள் வழியில் பார்த்தோன்னா ஜீவ சமாதிம்பாங்க. அப்போ இவர் இந்த உடம்பை விட்டு ஒளி ரூபமாக ஆனவர். அப்போ இவருக்கு அதுக்கு பேர் அதிஷ்டானம்பாங்க. அப்போ இவருக்கு அந்த எறும்பூருங்கிற ஊரில் இவருக்கு சமாதி வச்சு அதை கோயிலாக கட்டி, இப்போ இந்த கோயில் அந்த அந்த 15ஆம் நூற்றாண்டில், அதாவது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் கட்டிட்டாங்க. கோயில் கட்டி இப்போ வரைக்கும் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு தேடலில் நான் இருக்கும்போது தான் இந்த அனுபவம் எனக்கு, அவரோட காட்சிய அனுபவம் எனக்கு கிடைக்கிது. அதுக்கு பின்னாடி தான் எனக்கு ஒரு சில நிறையா மாற்றங்கள் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அந்த அனுபவங்களும் கிடச்சிது. இப்போ அதனால தான் இப்போ
அவரை குருவாக ஏற்று நம்ம இப்போ பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கோம். அவர் யார் அப்படின்னா, நம்ம வடலூர் வள்ளல் பெருமானாருக்கு திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களுக்கு குருவாக இருந்திருக்காரு, வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறாரு. வள்ளலார் அவர் வந்து இவர் கோயிலில் தான் இருந்து வணங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதாவது சிதம்பரத்துக்கு போயிட்டு சிதம்பரத்திலிருந்து இங்கே வடலூர் வர்ற வழியில் இவருக்கு வந்து காட்சி கிடச்சிருக்கு. யார்? இந்த மகான் தத்துவராயருடைய காட்சி பெருமானார் வள்ளலாருக்கு கிடச்சி, வள்ளலாருக்கு வந்து அவர் வழிகாட்டுதல் செய்கிறார். அப்போ அந்த வழிகாட்டுதல் போது தான் இந்த வழிகாட்டுதல் பண்ணி ஒரு சில அனுபவங்களையும் அவர் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களையெல்லாம் வள்ளல பெருமானுக்கு கொடுத்து செய்யும்போது தான் இந்த 5 திருமுறைகளில் இவர் எதெல்லாம் பேசியிருக்கிறாரோ அது பூராமே வந்து தத்துவங்கள் தானே தவிர அதில் உண்மை கிடையாது. ஆனால் அப்படி அந்த தத்துவத்தில் பின்பற்றி போனோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இதில் தான் போயிட்டு திருப்பவும் வந்து நமக்கு மரணம் சம்பவிக்குமே தவிர மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்காதுங்கிறத வந்து அவர் அனுபவபூர்வமாகவும் அவர் உணர்றாரு. அப்படி உணரும்போது தான் அந்த 5 திருமுறைகளும் வேணாம், இந்த 6ஆம் திருமுறை வந்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி இந்த 6ஆம் திருமுறை இவர் எழுதுகிறாரு பெருமானார் வள்ளலார். அப்போ இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அனுபவத்தில் வந்து மற்றவங்கள வந்து நான் விசாரித்து மற்ற இதெல்லாம் பண்ணி அந்த ஊருக்கு போயிருந்து இப்போ நம்ம எல்லாம் தேடி அதுக்குண்டான இதெல்லாம் இது பண்ணி இப்போ இது பண்ணும்போது தான் இவர் யார் என்ன எனக்கு இப்படி வந்தாருங்கிறது இவருடைய உருவமும் எனக்கு வந்த அந்த உருவமும் அந்த காட்சியும் அந்த கோயில் இருக்குது, ஃபோட்டோவாக இருக்குது. அது அவரை வந்து அந்த ஃபோட்டோ எனக்கு காட்சி தந்த அந்த ஃபோட்டோ வந்து அங்கே இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்